தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காமெடியை நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன அப்படின்னாக்க, இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வேலையில இறங்கிட்டியா? ஏதாவது நாடக கம்பெனி நடத்துறீங்களா? ரிஹர்சல் சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. நாடக கம்பெனியா? டேய், என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு மேபி எனக்கு சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் வேற எந்த மாநிலமும் இந்த விஷயத்த பண்ணல. எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் குறிப்பாக திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் கலந்து கொண்டு ராணுவத்தை பாராட்டுற அணிவகுப்பில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. இந்த நேரத்தில் என்ன குறிப்பிட விரும்புறேன்னா, தந்தை பெரியார் சொன்னாரு, இந்தியாவின் விடுதலை நாள் கருப்பு நாள்னு அறிவிக்கிறேன். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எஸ், அதாவது பார்ப்பனிய பனியா கும்பல்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாரு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ஆங்கிலேயர்கள் ஆமா, அவர்களுக்கு பதிலாக ஒரு பார்ப்பனிய பனியா கும்பல்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதனால இந்திய சுதந்திர நாள் கருப்பு நாள். அந்த இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் இந்திய ராணுவத்தை பாராட்டு அணிவகுப்பில் கலந்துக்கிறாரு. கூலி மிச்சமாமனும் பேச்ச கட்டு செருப்பாலேயே அடிக்கணும்டா. முதல்ல அணிவகுப்பை ஏன் இவங்க பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. போர் நிறுத்தம் பண்ணதான்ப்பா. இந்த மாதிரி இங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு. வார் மெமோரியல் தொடர்றதுக்குள்ள நீ நிறுத்தணும். நீங்களும் கருணாஸ் சொன்னவரை நீங்களும் சொல்றீங்க. அண்ணன் கருணாஸ் அப்படிதான் பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எப்படி பார்த்தாலும் இது லாஜிக்கா இல்லை இல்லையா? நீங்க இந்திய ராணுவத்தோடு துணை நிற்கிறோம், தமிழ்நாடு உங்கள் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கிறதுன்னு இது தொடங்கின உடனே முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். தட் இஸ் எனஃப். அரசியல் எக்ஸ்பைரி டேட்டை தொற்றுச்சு. சொன்னீங்க போன வாரம் ஒரு தடவை சொன்னீங்க. ஒரு ரூபா ஏக்கு நெத்தில வைக்கிறதுக்கா? அழுவுடாது ஆச்சு நம்மமா என்னக்கா டான்ஸ் பண்ணி திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று பேசிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று பேசிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். 62 இதே போல ஒரு போர் வந்த உடனே பஸ் தடை பண்ணிடுவாங்க, பேசாம திராவிட நாட்டை தூக்கி ஓரமாவை என்று வைத்து விட்டு இன்று மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து விட்டார்கள். பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சு ஃபினிஷ் பண்ணி தானே ஆகணும். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற பேரணி நடந்ததை பார்த்தீங்களா? பார்க்கல. அப்புறம் எதுக்கு பண்றீங்க நீங்க? நீங்கள் தனிநாடு கேட்டவர்கள், மறந்து விடாதீர்கள். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். அந்திய செல்வராஜ் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஸ்டார்ட் பண்ணு.